मूषिकवाहनमोदकहस्त चामलकर्णविलम्बितसूद्रक वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाथ नमस्ते। ओम आयि आनंदवल्ली अमृतकलधरी आदिशक्ति महम्माये मायस्फटिकमणि मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयहरीं नादविन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीम् अम्बा नमोस्तुते। அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு சமயம் சத்தியலோகத்தில் பிரம்மா ஒரு அழகான குழந்தையை சிருஷ்டித்தார், பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை அந்த பூலோகத்தில் ஒரு தொழிலதிபர் வீட்டில் வளர்ந்து வருகிறது. அவ்வளோ பேரழகான குழந்தை. மகாவிஷ்ணு பார்த்துட்டு, பிரம்மா இவ்வளோ பேரழகான குழந்தையை சிருஷ்டிச்சிருக்கியே, என்ன இதுக்கு எப்படி எதிர்காலம்? சுவாமி, அந்த பதவி பூர்வ புண்ணியானாம் என்ற இலக்கண பிரகாரம் இது இந்த குழந்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோடியில் இருக்கிற முடவனை தான் திருமணம் செய்து கொள்வாள். அந்த மாதிரி விதி இருக்கிறது, முன் செய்த ஊழ்வினை பயனால் அப்படின்னுட்டு சொல்கிறார் பிரம்மா. அப்படியா? நிஜமாவா? அப்படி தான் சாமி. காலங்கள் கடந்து வந்துடுது. அந்த ஒரு தம்பி ஊனமாக இருக்கிறவன், கை கால் குறைபாடு பிறப்பிலேயே, அவனும் வளர்ந்து 20 வயசு ஆகிடுது. இந்த தொழிலதிபர் வீட்டு குழந்தைக்கும் 18 வயசு நிரம்பிடுது. சரி, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? பொண்ணை பெற்ற அம்மா, என்னுடைய தம்பிக்கே என் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாரு? இல்லை, என்னுடைய தமக்கை மகனுக்கே கொடுக்க வேண்டும் என்று இருவருக்குள்ளார வாதங்கள். கடைசியாக அந்த தன்னுடைய அக்கா பையனுக்கே கொடுக்கணும்னு அந்த பெரியவர், பெண்ணை பெற்ற தந்தையார் முடிவெடுத்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். தடபுடலாக நடக்கிறது. வைகுண்டத்தில் பெருமாள் அந்த கருடாழ்வாரை கூப்பிட்டு, அதுவும் அந்த தெருக்கோடியில் இருக்கிற மாதிரி அந்த தம்பி இட்டு போய் 7 கடலுக்கு அந்தாண்ட பத்திரமா வச்சிரு சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். சுவாமி கட்டளையினோடனே அடுத்த க்ஷணம் அவனை தூக்கி போய் பத்திரமா 7 கடலுக்கு அந்தாண்ட பத்திரமா வச்சு மூடி வச்சிட்டார். அப்படி மூடி வச்ச உடனே இங்கே கல்யாண ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடக்கிறது. இந்த அம்மா பொண்ணை கூப்பிட்டு, அதாவது நீ என்னுடைய தம்பி, அதாவது உன்னுடைய மாமனையும் மணந்து கொள், அவனை மணந்து கொண்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி, ட்ரங்கு பெட்டியை, பெரிய பெட்டியில் அந்த பொண்ணை தூக்கி உட்கார வச்சு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு,
வாசனை திரவியங்கள், தின்பண்டங்கள், எல்லா தின்பண்டங்களும் நிரப்பி அந்த பொண்ணையும் தூக்கி உட்கார வச்சு கல்யாண கோலத்தோடு மலர் மாலை ஒன்று கையில் கொடுத்து உட்கார வச்சு சொல்லி அனுப்புகிறா. அவனை கட்டிக்கிட்டா அவன் சம்பாதிக்கிறதுக்கே ஐடியா இல்லாதவன், சம்பாத்தியம் உள்ளவன் உன்னுடைய தாய் மாமன், அங்கே போயிடுன்னு. சரின்னுட்டு ஏறி உக்காந்தது கிடு கிடு கிடுன்னு இரவோட இரவாக மல்லர்கள் அந்த பெட்டியை தூக்கின்னு போகிறாங்க அந்த பொண்ணுடைய தாய் மாமன் ஊருக்கு. சபாஷ். பொழுது விடியுது 5:45 மணி. கருடாழ்வார் யோசிக்கிறார், ஆஹா, அவனை இட்டு போய் 3 நாளாக பாதாள சிறையில் வச்சுட்டு போய் 7 கடலுக்கு அந்தாண்ட அவன் இறந்துட்டாக்கா அந்த பிரம்மகிருத்தி தோஷம் நமக்கு வந்துடுமேன்னு யோசனை பண்ணி அவனுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்னு யோசனை பண்ணி வட்டமிட்டுண்டே இருந்தார் மேலே. இந்த பெட்டியில் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு போகிறத வாசனையை பார்த்துட்டார். யார்? கருடாழ்வார். சரி, உடனே கருடாழ்வார் நேராக வந்தார். அப்படியே அழுக்க அந்த பொட்டியை பிடிக்கிறார். நேராக எடுத்து போய் 7 கடலுக்கு அந்தாண்டு இருக்கிற அவன் கிட்ட எடுத்து போய் அந்த பையன் இடத்துல எடுத்து போய் ஒப்படைச்சிட்டார். பெட்டியை வச்சுட்டு அவர் பாட்டு வந்துட்டார். இங்கே கல்யாண வேலையில் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் பொண்ணை காணும் தேடின்னு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பெருமாள் பிரம்மாவை கூப்பிட்டு, இல்லையா கல்யாணம் அப்பா நினச்ச மாதிரி தான் நடக்கும் பொழுது அப்படின்னுட்டு 7 கடலுக்கு அந்தாண்ட அந்த பையனை வச்சுருக்கிறேனேன்னு அப்படி சொல்லும்பொழுது, சுவாமி உங்கள் அனுகிரகத்தில் கல்யாணம் ஏற்பாடு ஆகிடுத்து, கல்யாணம் இன்னும் சில நாடிகள் நடக்க போகுதுன்னு. அது எப்படியா? வாங்க சாமி, அந்த பையன் இருக்கிற இடத்துக்கே போகலாம். நாங்கள் போனால் அந்த பொட்டியிலிருந்து பசி தாங்க முடியாத இந்த பையன் பெட்டியை சிரமப்பட்டு திறந்த உடனே அந்த பொண்ணு மாலை எடுத்து அவன் கழுத்தில் டக்குன்னு போட்டு எடுத்து அவங்க அம்மா சொல்லிடுது, என்ன, இந்த பெட்டியை தாய் மாமன் திறந்த உடனே மாலையை போட்டுடு. இட்டமுடன் என் தலையில் என்னபடி என்று எழுதி வைத்த இறைவன் செத்து விட்டானா, முட்ட பஞ்சமேயாகினும் பாரம் அவனுக்கே அன்னாய், நெஞ்சமே நீ அஞ்சாதே. நமக்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிற விதி என்பது, அந்த விதியிலிருந்து நாம் இப்போ வெல்வதற்கு நாம் பக்தி செய்தாலே போதும். நம்முடைய விதியை கடவுளே நேரடியாக நமக்கு எல்லாத்தையும் செய்வார். தலையெழுத்து, அதாவது ₹1,00,000 நாம் இப்போ தேவைகள் இருக்குது. சரியா, இன்றைக்கி 25,000 அனுகிரகம் பண்ணிட்டார். அந்த பக்தியினால் அவ்வளோ ₹1,00,000 நீ மாட்டிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. பக்தி செய்ததுனால நீ ஒரு 1/4 கிணறு தாண்டு, அடுத்தது 3/4 கிணறு உன்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள். அந்த உடல் குறைபாடு உள்ள பையன் சதா சர்வகாலம் நாராயண பக்தி உள்ளவன். அவனுடைய நாராயண பக்தி, அந்த தெய்வமே அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுது. கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தாய்மார்களே. தசமி திதியில், அதுவும் குறிப்பாக வளர்பிறை தசமியில் ஒரு சின்னதாக ஒரு பித்தளையிலையோ செம்புலையோ ஒரு நாகம் வாங்கி போயிட்டு அரச மரத்தடியில் வையுங்கள். வச்சுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. போகும்போதே ஒரு மஞ்சள், குங்குமம், ஒரு ஆரத்தி, 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எடுத்துமே அங்கே வச்சுட்டு அந்த நாகத்தை அரச மரத்தடியில் வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணுங்க. தடையில்லாமல் சுபமுகூர்த்தம் நடக்கும். தடையில்லாத அதிசீக்கிரத்தில் குலம் தழைக்கும். அதே போல் வருமானம் இன்மை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களே, அந்த வருமானத்திற்கு குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணும். ஏன்னா அந்த அரச மரத்தடியில் நாகம் பிரதிஷ்டை பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அத்தனையும் அகன்றுவிடும். அதே போல் என் பையன் சிறப்பான படிப்பு முடிச்சிருக்கிறான், சொல்பமான சம்பளத்தில் போகிறான், ஒரு நல்ல பதவியில் உட்காரணும், அவன் படித்ததுக்கு தகுந்த மாதிரி. என் மகள் ஆயிடுத்து 7.5-8 வருஷம் ஆயிடுத்து. அதுக்கு ஜாதகம் பார்த்துக்கினே இருக்கிறோம். இன்னும்
சரியாக அமையலையே என்ற வருத்தம். இங்கே எஜமானன் தாயே கேரியர் கட்டின்னு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ₹500 பாக்கெட்டில் வாங்கி வச்சது கிளம்புறாரு. அப்படியே ஒரு 3:30 மணிக்கு அப்படியே வருவார், வண்டியை போடுவார், வீட்டில் வந்து அம்மா அடின்னு உட்காருவார். கேரியரில் சாப்பாடெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ₹200 பெட்ரோல் போகும், மீதி ₹300 பாக்கெட்டில் அப்படியே இருக்கும். ஏங்க சாப்பிட்லிங்களான்னு. இன்றைக்கி போன வேலை ஆகலை, அதனால் சாப்பிட்றதுக்கு கூட மனசு இல்லைன்னு வேதனையாக உட்காந்துருப்பார். ஒன்று வருமானமின்மை, அந்த வருமானம் வரணும். பிள்ளைகள் நல்ல பதவியில் போய் உட்காரணும். நல்ல வாழ்க்கை தரம் அமைய வேண்டும். நம்ம தாய்மார்களுக்கே வீட்டில் 5 வந்தால் அதுக்குள்ளார 50 பிரச்சனை வந்துடுதும்மா அப்படின்றாங்க. இந்த அத்தி இலைகளை அழகாக தோரணம் மாதிரி அழகாக மாலையாக கட்டி அதை கழுத்தில் அணிந்து, பௌர்ணமியில் கழுத்தில் அணிந்து நீராடி விடுங்கள். பாத்ரூமில் அந்த அத்தி மாலையை போட்டுன்னு நல்ல ஒரு குளியல் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த மாலையை கட்டி கண்ணில் ஒத்தின்ட்டு ஓரமாக வச்சுட்டு வழக்கம் போல் பணிகளை செய்யுங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த அத்தி மாலை அணிந்து, இலைகளை அணிந்து மாலையாக தரித்து அணிந்து கொள்ள வேண்டும். அந்த பௌர்ணமியில் செய்யும் பொழுது அவர்களுக்கு இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து வேதம் சொல்கிறது. அத்தி மரத்தில் பகவான் மகாவிஷ்ணு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அத்தி மரத்தில் ஆஞ்சநேயர் எப்பொழுதும் ராமநாமம் சொல்லி ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கிற அத்தி மரத்தில். அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலைகளும் வேத கிரந்தங்களாக இருக்கிறது. சதுர்வேதங்களும் எங்கே இருக்கியான்னாக்கா அத்தி மரம் இலையில் இருக்குது கிரந்தங்களாக. அவ்வளோ விசேஷமாக அந்த அத்தி இலைக்கு. அதே மாதிரி அத்தி மரத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் வாசம் உலகத்தில் எங்கே உட்காந்துருக்கிற மகாலட்சுமின்னாக்க அத்தி மரத்தில். அதனால தான் காஞ்சிபுரத்தில் கூட சொல்லுவாங்க வரதருக்கு அத்தி வரதர்னு. அந்த அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். அந்த அத்தி மரத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக உட்காந்துருக்காளாம். அதை அணிந்து நீராடினாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் நிறைய நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அபூர்வ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளான பரிகாரங்கள் செய்யுங்க. சொல்லுங்கம்மா, வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கணும். ஒரு வெத்தலை நுனி உடையாமல் நல்ல வெத்தலை, பின்னமில்லாத ஒரு வெத்தலை எடுத்து, அந்த நுனியானது வெத்தலை நுனி வடக்கு முகமாக பார்த்து, அந்த வெத்தலையை கவிழ்த்து வைக்காமல் முழு வெத்தலையை பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு, அந்த இலையின் மீது மஞ்சள் தூளில் சொஸ்திக்கு வரையுங்கள். கொஞ்சோண்டு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணுங்க. அன்னைக்கு பூரா இருக்கட்டும். அந்த வெத்தலையில் அந்த சொஸ்திக்கு வரைந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் மகாலட்சுமி அறிவாள். சொஸ்திக்கின்றது மகாலட்சுமியினுடைய பீஜாட்சரம் போன்றது. அந்த வெத்தலையில் பகவான் அவதாரம் பண்ண இலை வெத்தலை. அந்த வெத்தலையில் அழகாக அந்த சொஸ்திக்கு வரைந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை ஆரத்தி எடுத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அந்த அம்மா சாவி கொத்து வெறுமனே ஆடாது. அந்த சாவி கொத்து இடுப்பில் எல்லா ஐஸ்வர்யம் நிறைந்த சாவி கொத்தாக ஆடும். அதே போல் பெரிய பதவிகள் அமைய வேண்டும், அதே மாதிரி பெரிய படிப்புக்கு அழைப்பு வர வேண்டும் என்றால் மங்களாட்சதை, மஞ்சள் கலந்த அரிசி உடையாமல் இருக்கணும். அது உட்காந்து ராம 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 ராமன்னு அந்த அரிசியை பொறுக்கணும். உடையாத அரிசி, அவ்வளோண்டு அரிசி எடுத்து மஞ்சள் தூள் கலந்து அதில் தாமரைப்பூ, சங்கு, கதை, சுதர்சனம், அருகோணங்கள், இல்லை சொஸ்திக், அட்சதையால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை போடணும். தாமரைப்பூ தெரியுதுன்னா அந்த அட்சதையிலே தாமரைப்பூ போட்டு அதை ஒரு பைத்தம்பருப்பு பாயசமோ அவல் பாயசமோ ஒரு பானகமோ நைவேத்தியம் பண்ணி அது ஆரத்தி எடுங்கள். அந்த பெரிய படிப்புக்கு உண்டான வழிமுறைகள், க்ரீன் சிக்னல், பெரிய பதவி இந்த ஆண்டில்
உங்களுக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும். வியாபாரம் நடக்குது, 100க்கு 35% தான் வியாபாரம் இருக்குது, 100% வியாபாரம் இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான சரக்கு அப்படியே தூங்குது உள்ளார. வியாபாரம் ஆகலையேன்னு வருத்தமாக இருக்கும் அவர் முகத்தில். வீட்டில் எல்லா வசதி சம்பத்துகளும் இருக்கும், அந்த வியாபாரம் தழைக்க முடியாமல் சங்கடத்தில் இருப்பாங்க. இந்த மங்களாட்சதையால் அந்த தாமரை பூவோ ஸ்வஸ்திக்கோ கதையோ சங்கு சக்கரமோ ஏதாவது வரைந்து அந்த பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த வியாபாரம் 100% வளர்ச்சிக்கு வந்துடும். மார்க்கு இந்த வருஷம் தம்பி நல்லபடியாக எக்ஸாம் எழுதுகிறான், நல்ல நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வரணும், பாஸ் பண்ணிவிடுவான். ஆனால் அந்த எக்ஸாமில் மார்க் இருக்கே, அதுதானே இப்போ எல்லாம் இப்படி எடுத்து எடை போடுது. அதனால் அவன் விரும்பிய படிப்புக்கு அந்த மார்க் வேணும், அந்த படிப்புக்கு உண்டான மார்க்கு கிடைத்து விடும். +2ல் நல்ல மார்க் எடுக்கணும் தாய், அந்த வாய்ப்பு கதவு திறந்துடும். படிக்கிறான், ஆனால் ஞாபக சக்தியே இல்லை, பயப்படுறாங்க. போன உடனே புஸ்தகத்தை பார்க்குறான், அழறான், பயந்துடுறான். இதை செய்யுங்க. அக்ஷதையில் இந்த தாமரைப்பூ சொஸ்திக் வரைந்து செய்யுங்க. பசங்களுடைய படிப்பு நல்ல மார்க்கு, நல்ல அந்தஸ்துக்கு வருவார்கள். அன்பு தாய்மார்களே, செவ்வாய்க்கிழமையில் எப்பொழுதுமே உப்பு வாங்கி வைக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் உங்களை தேடி வரும். ஞாயிற்றுக்கிழமையில் வாசலில் கருப்பு கம்பளி கயிறும் படிகாரமும் கட்ட வேண்டும். அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அந்த வீட்டில் நடக்க வேண்டிய வளர்ச்சி பணிகள் தடையில்லாமல் நடக்கும். அடுத்தபடியாக திங்கக்கிழமையில் கணபதியானுக்கு ஒரு சூரத்தேங்காய் உடைங்க. இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து, நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். புதன்கிழமையில் குழந்தைகளுக்கு பாயசம் கொடுங்கள். அந்த யோக நித்திரையில் இருக்கிற வைகுண்ட வாசன் அந்த பாயசம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளோட குழந்தையாக வந்து அந்த புதன்கிழமை அதுவும் அந்த பாயசம் கொடுத்தா பெருமாளே வந்து சாப்பிடுவார் உங்கள் கையால். அந்த குழந்தைகளுக்கு பாயசம் தரணும். உங்களுடைய குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அந்த வீட்டில் புதன்கிழமை அதுவும் பாயசம் செய்தாலே வீட்டில் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்து விடும். வியாழக்கிழமையில் பெருமாளுக்கு அந்த எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. வீட்டில் பணம் காசு தங்க ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதில் 4 முந்திரி பருப்பு போடுற மாதிரி கதையே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். போன வாரம் கூட இந்த கதையை சொன்னேன். பாயச தொழுவினே வர்றார் சோழ மகாராஜா. அர்ஜுனன் கேட்குறான், இந்த மகாபாரத போரில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கோம், எத்தனை பேர் அந்த அந்தத்யாமி பரந்தாமன் இடத்துல போயிட்டோம் அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணி போடுற சோழ மகாராஜான்னும்போது, பக்கத்தில் கண்ணலுடைய கையில் பாயசம் விட்டுருக்கிறதே, இதில் எத்தனை முந்திரி பருப்பு விழுந்ததோ அத்தனை அக்ரோணி சேனை இன்றைக்கி அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம் வைகுண்டத்துக்கு. அதை கணக்கு எடுத்து தான் இலையை போடுறோம். இன்றைக்கி 2 முந்திரி பருப்பு விழுந்திருக்கு கண்ணலுடைய கையில் அந்த சக்கரை பொங்கலில். ரைட்டு, 2 அக்ரோணி சேனை இன்றைக்கி காலி, கிளம்பெடுத்து வைகுண்டத்திற்கு. அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் அந்த சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணும் பொழுது வெள்ளிக்கிழமை அதுவும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஒரே ஒரு முந்திரி பருப்பு அந்த சக்கரை பொங்கலில் இருந்து ஒரு குழந்தைக்கு கிடச்சி அந்த குழந்தை சாப்பிடும் பொழுது கோடி துக்கம் வச்சுருப்பீங்க மனசில். அந்த கோடி துக்கம் அகன்று விடும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் பைத்தம் பருப்பில் அந்த சக்கரை பொங்கல் செய்து கொஞ்சம் 2 முந்திரி பருப்பு கலந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. வீட்டில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, சனிக்கிழமையில் வந்து நவக்கிரக தரிசனத்தை தடையில்லாமல் செய்யுங்க. நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்த தர்மத்தில் இதையெல்லாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சரி, இந்தந்த கிழமையில் அதை பண்ணிடுறேம்மா, நான் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிற்கிறேன் நான் அப்படின்றீங்களே, அந்த தடை அகன்றுவிடும். அன்பு தாய்மார்களே, இந்த அரிசி மாவு, ஒரு டம்ளர் அரிசி மாவு துளி பூரம் மஞ்சப்பொடி கலந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா கெட்டியாக. அது பிசைஞ்சால் கூட ஒட்டாதே, அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்து பவுடர் பண்ணி போடுங்க, ஒட்டும், கெட்டியாகும்.
அப்படி அந்த அரிசி மாவு துளிபோறும் உளுத்த மாவு துளிபோறும் மஞ்சத்தூள் கலந்த மஞ்சள் கலர் ஆகிடும். அதில் 9 தீபங்கள் தயார் செய்து அந்த தீபங்களில் நெய் விட்டு அழகாக தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் ஆரோக்கியம் திரும்பி கிடச்சிடும். வீட்டில் உலகம் பூரா இருக்கிற பிரச்சனையே ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு. அந்த ஆரோக்கியம் கிடைத்துவிடும். பல ஆண்டுகளாக ஜாதகங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பத்தில் அது சீக்கிரத்தில் சுப முகூர்த்தம் ஏற்பாடாகும். வீட்டில் தனம் தங்க ஆரம்பிக்கும். கொண்டு வராரு மஞ்சா பை. காலைல 11 மணிக்கு மேனேஜர் அனுப்பி பையை வாங்கி போயிட்டார். ஃபோன் பண்ணி இந்த அம்மா கேட்பாங்க, அந்த மஞ்சா பையில் ஒரு கட்டு எடுத்து வச்சுக்கிட்டோமாங்க. எடுக்காத அப்படியே முழுசாக கட்டி ஆகணும் பேங்க்குக்கு. அடப்பாவி மனுஷா, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான். ஒரு கட்டாக எடுத்து வச்சுருந்தா கூட வீட்டில் எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தெல்லாம் வாங்கி நிரப்பி இருப்பேனே. மொத்தமாக எடுத்து போய் பேங்க்கு கட்டிடுறாரு, முதலீடில் போட்டுடுறாரு அப்படின்றாங்க. அந்த தீபம் ஏற்றுங்கள். அந்த இடத்துல பணம் தங்க ஆரம்பித்து விடும் ஆட்டோமேட்டிக்காக. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் அகன்று விடும். முக்கியமாக உங்களுடைய வீட்டில் குலதேவதை வந்து வாசம் செய்வாள். ஆஹா, ஒவ்வொரு வீட்டுக்கும் குலதேவதை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தன் பெருமாளுன்றாங்க, ஒருத்தவங்க மாரியாத்தான்றாங்க, ஒருத்தவங்க ஐயனாருன்றாங்க, ஒருத்தர் பெரியாண்டவர்ன்றாங்க, பெண் தெய்வம்தான் குலதெய்வன்றாங்க. எந்த ஊரில் எந்த இடத்துல போய் தேடுறது பெண் தெய்வம்? இப்படிலாம் மனசில் கலக்கமாக இருக்குது இந்த குலதெய்வத விஷயத்தில். இந்த 9 மஞ்சள் கலரில் அரிசி துளிப்போற உளுத்த மாவு கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்த அதில் 9 தீபம் ஏற்றும் பொழுது குலதேவதை வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாள். அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த சொந்த இல்லம் வேண்டும் என்று சில பேருக்கு சொந்த இல்லம் இருக்கும், அத்தனை படம் இருக்கும். ஏய், இத்தனை பேர் இருக்கீங்கடா, நீங்கள்லாம் குடோனாக வந்து 1000 மூட்டை நெல்லும் பருப்பும் தேங்காயும் சிறுதானியங்களும் நிரப்பி வச்சு ஆண்டைங்க. வீடு இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் ஒரு மூட்டை கூட இல்லை. எல்லாம் கடையில் அரிசி வாங்கி வந்து சாப்பிட்றோம். வீடு பேலஸ் மாதிரி இருக்குது, 40 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை உழுது அது பயிரிட்டு அதுக்கு வட்டி கட்டி அதை மூக்கவே முடியல, நகையும் மூக்க முடியல, அதிலிருந்து எந்த ஒரு பைசா லாபமும் எடுக்க முடியல 40 வருஷமாக. அந்த ஒரு ஐஸ்வர்யமானது இந்த தீபம் ஏற்ற உடனே பயிர் வளம், ஐஸ்வர்ய பலம், எடுத்த காரியத்தில் லாபம், இதெல்லாம் கைகூடி வரும். அதே மாதிரி சொந்த வீடு பாக்கியம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வரும். அதே போல் தாமரை இலையை கவிழ்த்து பௌர்ணமியில் சாப்பிடுங்க. நித்திய சுமங்கல பாக்கியம் உண்டாகும். உடல்நல பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் கைகூடும். மழலை செல்வம் மற்றபடி திருக்கல்யாண வைபவங்கள்லாம் இந்த தாமரையை கவிழ்த்து பௌர்ணமியில் சாப்பிட்டா அதி சீக்கிரத்தில் சுபம் கைகூடும். அந்த கவிழ்த்து வைத்து இலையில் சாப்பிடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய மனவியாதியும் சரி, உடம்பில் இருக்கிற வியாதியும் அகன்று விடும். பொதுவாக தசாவதார படத்தை உங்களுடைய வீட்டில் வடக்கு முகம் பார்த்து வைங்க, ஃப்ரேம் பண்ணி. உங்களுடைய வீட்டில் வெளியே வாசலுக்கு வெளியே இருக்கிற அந்த மகாலட்சுமி வீட்டில் வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். வீட்டில் வாசலாண்டியே பெண் தெய்வம் நிற்குதுன்றாங்க, உள்ளார வரவே இல்லை அப்படின்றாங்க. அந்த பெண் தெய்வம் திருமகள் வீட்டில் வந்து வாசம் செய்வாள். தசாவதார படமாக எடுத்துடுறேன். இன்றைக்கி கம்ப்யூட்டரில் ஒன்று எடுத்து லேமினேஷன் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஒரு படத்தை மாட்டிடலான்னு மாட்டிடுங்க. அதே போல் பெண்கள் கையில் ஐஸ்வர்யம் தங்கிறதுக்கு சின்னதாக வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ, அப்பா வெள்ளி பற்றி பேசாதீங்க, தங்கத்தை பற்றி பேசாதீங்க, இருக்கிற தங்கமெல்லாம் பேங்க்லேருந்து வந்தால் போகிறோம் அப்படின்ட்டு தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ துளிப்போறும் பவழம் மோதிரம் செய்து அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள். அல்லது அந்த தாலி கொடியில் அந்த பவழத்தை இணைத்து கொள்ளுங்கள். பவழம் அணிந்து கொண்டால் வீட்டிலேயும் சரி உங்கள் கையிலையும் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உங்கள் சுருக்கு பையில்
அஷ்டலக்ஷ்மியும் நிறைந்திருப்பாள். அந்த காலத்தில் சுருக்கு பை வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் ஃபோன்லேயே வச்சுட்டாங்க எல்லாமே. அப்படி அழுத்தினா அந்த பணம் அங்கே போகுது, இங்கே வருது ஃபோன்லேயே. அப்படி ஆகிடுது. ஃபோன் தான் இப்போ சுருக்கு பையாக மாறிடுது. மகளிர்கள் பவழம் அணிந்தால் ஐஸ்வர்யம் அவர்களிடத்தில் நிரம்பியிருக்கும். அதே போல் அன்பு தாய்மார்களே, திங்கக்கிழமை அன்னைக்கு கடன் தொல்லை நிவர்த்தி ஆகிறதுக்கு பிள்ளையாருக்கு 1 கிலோ வெல்லம் வாங்கி போய் கொடுங்க. சோமவாரத்தில் கடன்கள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வீட்டில், உங்களுடைய தோட்டத்தில், உங்களுடைய வாசலில் இந்த பாரிஜாத மலர் சமம் பவழமல்லி செடி, மாதுளம் செடி வளர்த்து வாருங்கள். வீட்டில் சுபம் கைகூடும். நல்ல விஷயங்கள் அந்த வீட்டை தேடி வரும். அந்த வீட்டில் நினைத்தபடி எல்லாம் கைகூடி வரும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சாமி, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்றீங்க. ஒரு சின்ன தொட்டியில் பவழமல்லி செடி வளருங்க. அது என்ன ஒரு 2 அடிக்கு மேலே வளராது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடியை வளர்த்து வாங்க. அப்பப்போ கட் பண்ணி அழகாக பசுமையாக சின்ன சின்ன காயாக பவழமல்லி பூ விடும். பவழமல்லி பூவு, மாதுளம் செடி சின்ன சின்னதாக எடுத்து சுவாமிக்கு வைக்கலாம். பவழமல்லி மரமாகிவிடும், மாதுளம் செடியாக இருக்கும். அந்த மாதிரி அதை வளர்த்து வாருங்கள். ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும். அதே போல் அன்பு தாய்மார்களை, கிழக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் வீட்டில் பூஜை ரூமில் பிள்ளையார் பட்டி படம் வைங்க. கிழக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் வாசப்படிக்கு உள்புறத்தில் வாஸ்து எந்திரம் வையுங்கள். அந்த இல்லம் ஆனந்த நிலையமாகும். அதே போல் வடக்கு பார்த்த வாசல் உள்ளவர்கள் வீட்டில் பூஜை ரூமில் அன்னபூரணி விக்கிரகம் வையுங்க. முதல்ல பாரியா, நம்ம வீட்டில் வடக்கு பார்த்த வாசல் அன்னபூரணி படமோ விக்கிரகமோ இருக்கா? மலையப்பர், இந்த சாயந்தரம் டிவியை திறந்தோம்னா அந்த திருமலையனுடைய மலையப்பருடைய ஊஞ்சல் சேவை, கல்யாண உற்சவர் முடித்து வரார், அந்த ஊஞ்சல் சேவையை பார்க்கலாம். இப்படி அந்த வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் வைத்தால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பும். மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் வீட்டில், மேற்க பார்த்து இருக்கிற வாசல் உள்ளவர்கள் வாசலில் கருப்பு கம்பளி கயிறும் படிகாரமும் கட்டி இருக்க வேண்டும். அல்லது மணி பிளான்ட் வளர்க்கலாம். வாசல் உள்புறத்தில், வாசப்படி கீழே அந்த தெற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் நவரத்தனம் பாக்கெட்டு உள்ளார வாசலை கீழே புதைத்து வையுங்கள். சின்னதாக ஒரு ட்ரில் பண்ணி அந்த நவரத்தனம் உள்ளார வச்சு பேக் பண்ணிவிடுங்க. அவசியம் இதை செய்யுங்க. அதே போல் தெற்க பார்த்து வாசல் உள்ளவர்கள் வெள்ளரிக்கன் பிள்ளையார வீட்டில் பூஜை ரூமில் வையுங்க. எல்லா விதமான கலர்கள் கலந்த பிரமிடு வையுங்க. இல்லை எட்டுப்பட்ட கண்ணாடி வையுங்க தெற்க பார்த்த வாசலுக்கு. நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு யூடியூப்பில் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது என்னவோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அழுத்தணுமாமே, அதை கொஞ்சம் அழுத்துங்க. உங்கள் பாஷையில் சொல்கிறேன். அடுத்தது, பீடத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு திண்டிவனம் பக்கத்தில் செஞ்சி ரோட்டில் பெலாக்குப்பம் கிராம எல்லையில் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் அருள்வாக்கு பெறலாம். திங்கள், புதன், வியாழன், சனி ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சென்னையில் அருள்வாக்கு தரிசனம் பெறலாம். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.